கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் எப்பவுமே ஒரு அன்டோல்டு ரைவல்ரி இருக்கும். போன தடவையும் சிஎஸ்கே வந்து கேகேஆர் இங்க அடிச்சிட்டாங்க. ஸோ எந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த மேட்சை? ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எப்போவுமே தலை தோனி தான். அது யார் ஜெயிச்சான்னா என்ன சொல்கிறது, கேகேஆரும் செம்ம டீம் தான். கண்டிப்பாக பெரிய ரிவல்ரி தான். கௌதம் கம்பீர் வேறு இருக்காரு இந்த வருஷம். ஸோ வந்து பெருசாகவே எக்ஸ்பெக்ட். கருப்பு சட்டை போட்டு வந்து அன்டோல்டா கேகேஆர் சப்போர்ட் கம்பீர காலி பண்ணணும் அவ்வளவுதானா. கம்பீர காலி பண்ணுறது எதனால அந்த ஒரு கோபம் கம்பீர்? அவன் போடுற சோசியல் மீடியா போஸ்ட்டை மட்டுமே இது பண்ணி ட்விட்டர்ல போடுற ட்வீட்டு எல்லாம் பெரிய வன்மமா இருக்கு. அதுக்காண்டி அந்த வன்மத்தை வந்து உடைக்கணும். ஆனா கேகேஆர் வந்து அன்பீட்டனா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 மேட்ச்ல அன்பீட்டனா இருக்காங்க. இல்ல ஜஸ்ட் நம்ம 3 மேட்சை வச்சுமே சொல்ல முடியாது இல்ல. கண்டிப்பா எப்படி வேணாலும் 2020 கூட மும்பை இந்தியன்ஸ் வந்து அடிமட்டத்துல இருந்தாங்க, அப்புறமேல் மேல வரல. அந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து கம்பேக் தரும் போன மேட்ச். சிஎஸ்கே மேட்ச் கடைசியா சேப்பாக்கில் இருந்த 2 மேட்ச்லயுமே தோனி இறங்கல. எல்லாரும் இந்த மேட்ச் எதிர்பார்க்கறாங்க. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ரொம்பவே நாங்க திருச்சியில வந்து வந்திருக்கோம். அதனால ரொம்ப பெரிய நம்பிக்கையா இருக்கு. தோனி கண்டிப்பா ஜெயிக்கிறோமா இல்லையோ தோனி இறங்கினா போதும். இது வந்து அன்மெச்சூர்டா இருக்கும். பட் ஆனா அவங்க ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேனுக்கு அந்த ஃபீலிங் புரியும். பார்க்கறதுக்காக தோனி தரிசனத்துக்காக தான் வந்திருக்கோம். நீங்க ஒரு அமைதியாவே இருக்கீங்க. இன்னைக்கு ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணிடலாம் ப்ரோ. அவங்க வினிங் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணிடலாம். இங்க நம்மள ஜெயிச்சிட்டாங்க. ஆமா 2023 நடக்கும்போது இன்னைக்கு மேட்ச் எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? இன்னைக்கு மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கறேன். லாஸ்ட் டைம் ஸ்ரேயஸ் சார் இல்ல, இந்த ஸ்ரேயஸ் சார் வந்திருக்காரு. கௌதம் கம்பீர் வேற கோச். கௌதம் கம்பீர் ஆல்ரெடி சவால் விட்டுருக்காரு சென்னை டீமை சென்னையில போய் ஜெயிக்கணும்னு. அதான் இந்த வாட்டி கேகேஆர் ஜெயிக்குது ப்ரோ. கேகேஆர் ஜெயிக்குது. சரி, இப்போ நார்மலாவே கௌதம் கம்பீர் அவருக்கு தோனிக்கு ஒரு ஆன்ஃபீல்ட் ரைவல்ரி இருக்கும். ஆமா ப்ரோ. அதனால நீங்க கம்பீர் சைடு சப்போர்ட் நான் கம்பீருக்காக சப்போர்ட் பண்ண போறேன். நான் கேகேஆர் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரே காரணம் ஸ்ரேயஸ் சார் ஃபேன். நான் டையார் ஸ்ரேயஸ் சார் ஃபேன். அதனால தான் நான் கேகேஆர் ஃபேன். நீங்க வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவீங்களா கேகேஆர் சப்போர்ட்? நான் அவனுக்கு அப்போஸ் பண்றதுக்காகவே சிஎஸ்கே சப்போர்ட் பண்றேன். சோ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஆன்ஃபீல்ட் ரைவல்ரி அங்க மட்டும் இருக்கு ப்ரோ. ஆமா சரி, ஓகே, நைஸ். ஒருவேளை சிஎஸ்கே நீங்க ஜெயிச்சிச்சு அப்படின்னா அப்போ நீங்க வந்து உங்களுக்கு லூஸ் பண்ணிருக்கீங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல ப்ரோ, போனா போகுது ப்ரோ. இல்ல நானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் கேகேஆர் ஜெயிக்கும்னு. பாத்துக்கலாம். அதுக்காகவே உங்க அப்போஸ் பண்ணி வந்தீங்க. மகேந்திர சிங் தோனி சார்னா எனக்கு அளவுக்கு அதிகமான அவரோட மிகப்பெரிய ஃபேன். நான் கிரிக்கெட்னாலே மகேந்திர சிங் தோனி சார் தான். மகேந்திர சிங் தோனி சார்னாலே மிக தலை சிறந்த நல்ல ஒரு மனிதர். அவருக்காக ஒரு எழுதிய பாடல். தலையோட தரிசனத்தை பாரு, அவர் எப்போதும் கிரவுண்ட்ல வந்த தேரு, எங்க தலை 6 அடிப்பார் பாரு, அவர் ஜெர்சி நம்பர் 7, ஃபேன்ஸ் நாங்க ஹாப்பியாவோம், சொல்லி அடிப்பாரு வேர்ல்டு கப்பு 6, சொல்லி கொடுப்பாரு T20 கப்பு, சொல்லி அடிப்பாரு ஹெலிகாப்டர் ஷாட்டு, சொல்லி கொடுப்பாரு DRS, எங்க தலை கிங்குனாலே தோனி, நம்ம தோனிக்கு விசில போடு, எங்க தலை நடந்து வரும் ஸ்டைல பாருடா, அவர் கிரவுண்டு உள்ள வந்தாலே கிரவுண்டே அதிருண்டா, எங்க போனாலும் வந்தாலும் எங்க தலை மகேந்திர சிங் தோனி சார் கிங்குடா. பவுன்ஸ் பேக் பண்ணுவோம் ப்ரோ. அதான் சிஎஸ்கேவோட இதுவே. எல்லா வாட்டியும் அப்படிதான் இருக்கும். கடைசியில பிளே ஆஃப்ல எந்த டீமோட மீட் பண்றது தான் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி சொல்ல போனா எப்பவுமே கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு அன்டோல்டு ரைவல்ரி பார்க்க முடியும். 2012 நம்ம வின்னிங் ஸ்ட்ரீக் அவங்க தான் உடைச்சாங்க. இந்த இதுலயும் போன தடவை நம்மள ஜெயிச்சிட்டாங்க. ஸ்பின் அட்டாக் வச்சு அடிச்சு ஜெயிச்சாங்க. இந்த தடவை எப்படி எதிர்பார்க்க? டஃபா தான் இருக்கும் காம்படிஷன். ஏன்னா அவங்களுமே ஸ்பின் பேஸ்டா டீமா இருக்காங்க, நம்மளுமே ஸ்பின் ஸ்ட்ராங்கா இருக்கும். டஃபா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். பாத்தீங்கன்னா கம்பீரவருக்கும் தோனியவருக்கும் ஒரு ஆன்ஃபீல்ட் ரைவல்ரி நம்ம பார்க்கலாம். அந்த ஃபீல்டு செட்டப்லலாம் தோனி இறங்கினா இது கம்பீரவரோட அந்த மென்டர்ஷிப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பீர் மட்டும் தான் ப்ரோ அப்படி பண்ணுவாரு. இப்போ பண்ண மாட்டாரு. பண்ணா தலைவர் குளம் தள்ளிடுவாரு. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சோ இப்போ அவரோட இன்டென்ட் வந்து தோனி அவரோட டெல்லி மேட்ச்ல பார்க்க முடியும். ஆமா. ஆனா கடைசி 2 மேட்ச் ஆடும்போது இங்க சென்னையில எந்த அளவு எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா இறங்குவாரு. கேகேஆரோட பவுலிங் எதிர்பார்க்கும் போது கண்டிப்பா நம்ம பேட்டிங் தலை இறங்குவாருன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி பொழப்பாருன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா நம்மளோட பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கறீங்க. இது நம்ம பேட்ஸ்மேன்ஸ் யாரும் பெருசா அந்த அளவு ப்ரோ இது சிவம் தூபே தான் மெயின். தூபே வச்சு தான் நம்ம டீம். அதுவும் இப்போ ஸ்பின் ட்ராக் வேற நம்ம ஊரு. ஸோ தூபே வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணுவான். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எம்ஜிஆர் வேற 3 மேட்ச் ஆச்சு. இது பெருசா இது பண்ணல. என்ன எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா அடிக்கணும் எதிர்பார்க்குறோம். இந்த மேட்ச் கண்டிப்பா அவர்கிட்ட வந்து நிறைய ஸ்கோர் எதிர்பார்க்குறோம். ஜெயிச்சாங்க. எப்படி இந்த மேட்ச் எதிர்பார்க்கறீங்க? ப்ரோ இந்த மேட்ச் தோனி கடைசி சீசன் சொல்றாங்க. அதனால எப்படியாவது ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சு ஃபைனல்ஸ் வருவோம்.
கேகேஆர் இந்த சீசன்ல எப்பவுமே தோக்கவும் இல்லை, அதுவும் பார்த்தோம். ஆனா இந்த தடவை சிஎஸ்கே கூட கண்டிப்பா தோத்துரும். ஆனா கம்பீருக்கும் தோனி அவர்களுக்கும் ஆன் ஃபீல்டுல எப்பவுமே இந்த கேகேஆர் சிஎஸ்கே மேட்சஸ் ரொம்ப ஒரு ரைவல்ரி பார்க்க முடியும். டெஸ்ட் மேட்ச் ஃபீல்டு செட்டப் தோனிக்கு வைப்பாரு. அப்புறம் நம்மளோட வின்னிங் ஐபிஎல் ஸ்ட்ரீக்கை வந்து அவர் தான் பிரேக் பண்ணாரு. ஸோ இதை எந்த அளவு எதிர்பார்த்திருக்கீங்க கம்பீர் தோனி அவருக்குள்ள இருக்கிற ரைவல்ரி? கொஞ்சம் ரைவல்ரி வீக்காக தான் இருக்கு. ரசல் நரேன்லாம் வச்சுட்டு கம்பீர் பயங்கரமா இருக்கிறாரு. ஆன் ஃபீல்ட்ல ரொம்ப ஒரு இது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் இன்னைக்கு மேட்ச்ல. பார்ப்போம் ப்ரோ. ரசல் நரேன் வேற மாதிரி. ரசல் நரேன் சிஎஸ்கே தான். ரசல் நரேனோட இது இன்னிங்ஸ் பயங்கரமா இருக்கும்ட்டு நினைக்கிறோம். பார்ப்போம். சிஎஸ்கே அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ருத்துராஜ், ரவிச்சந்திரன்லாம் இருக்காங்க. பார்ப்போம். ருத்துராஜ் இந்த சீசன் வரைக்கும் ஃபுல்லா பெருசா இன்னும் ஓப்பன் ஆகல. அதை எப்படி பாக்குறீங்க ப்ரோ? 3 மேட்ச் தான் போயிருக்கு. பார்ப்போம் இந்த மேட்ச் கண்டிப்பா நடக்கும். இனிமே களை இறங்கும். கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு அன்டோல்டு ரைவல்ரி மாதிரி எப்பவுமே இருந்துட்டு போன தடவையும் இங்க சிஎஸ்கே வந்து கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி எதிர்பார்க்க? இந்த மேட்ச் வந்து நிறைய ஐப்பு இல்லை, நிறைய பேருக்கு. சிஎஸ்கே லாஸ்ட் 2 மேட்ச் வந்து லாஸ்ட்ன்றதுனால, பட் இந்த மேட்ச் ஒரு சரியான கம்பேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம சென்னை கிரவுண்டில் வந்து இன்னும் தோனி இறங்கலை. இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கண்டிப்பாக ஒரு இறங்க நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஓகேவா, ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல இந்த மேட்ச் ஐப்பாக இருக்கும். இன்னைக்கு மேட்ச் நல்ல ஐப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாவே கம்பீருக்கும் தோனி அவர்களுக்கும் ஒரு ஆன் ஃபீல்டு ரைவல்ரி இருக்கும். அது என்ன? இல்ல இன்னைக்கு இருக்கா. நீங்க கம்பீர் சொல்லியிருந்தார் பாத்தீங்களா இல்லையா? தோனி வந்து ஒரு நல்ல கேப்டனு. அந்த வேர்ல்ட் கப் ஆச்சுலாம் தோனியால பாத்தீங்களா? ஸோ அதனால வந்து இப்போ கிளாஷ் எதுவும் இருக்காது. நம்ம கம்பீருக்கும் கோலிக்குமே கிளாஷ் இருக்கும்னு நினைச்சோம். அது லாஸ்டா பார்த்தா சப்புன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது அந்த மாதிரி இருக்காது. பட் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி பார்க்க போனா நம்ம அவங்களும் ஒரு நல்ல ஃபயர் இருக்கும். போட்டி போட்டு நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற எதுவும் இருக்காது. மேட்ச் நல்லா இருக்கும். நார்மலாவே மேட்ச்ல வந்து பார்க்கும்போது தோனி அவர்களுக்கு கம்பீர் செட் பண்ற ஃபீல்டா இருக்கட்டும், அந்த ஆன் ஃபீல்டுல ஒரு இது நடக்கும் பார்த்துருக்கீங்க. என்னதான் நான் சொல்றேன்னு, அவர் வந்து என்னதான் இப்போ மென்டாரா இருந்தாலும் அவங்க டீமை லீட் பண்ணாலும் தலை தான். அவரை வந்து கேப்டன்சி அவரவே யாராலும் பண்ண முடியாது. அதான் நல்ல பிளேயர்னு சொல்றது நல்ல ஒரு கேப்டன். அந்த கேப்டனால தான் நம்ம 5 டிராஃபி வச்சிருக்கோம். வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கோம். T20 டிராஃபி எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ வந்து என்னதான் இருந்தாலும் கம்பீர் நல்ல ஒரு மென்டாரா இருந்தாலும் தோனியை பார்க்கும்போது கொஞ்சம் கீழே தான். ஸோ கண்டிப்பாக அது வந்து தலை தான் எப்பவுமே மாஸ். தேங்க்யூ. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வச்சு பார்க்கும்போது கரண்ட் ஃபார்மில் கேகேஆர் நல்லா இருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம நல்லா விளையாண்டா ஜெயிக்கணும். அதை ஹோப் பண்ணி தான் வரும். மெயினாக வந்து கம்பீருக்கும் தோனி அவர்களுக்கும் அந்த ஆன் ஃபீல்டு ரைவல்ரிங்கிறது எப்பவுமே அதிகமாக இருக்கும். 2012 அந்த ஸ்ட்ரீக்கை வந்து கம்பீர் தான் உடைச்சாரு. அந்த ஒரு மாதிரி டெஸ்ட் ஃபீல்டு செட்டப் தோனிக்கு எப்பவுமே அவர் வைப்பாரு. இந்த மேட்ச் எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்க? அவர் எப்பவுமே அப்படிதான் பேசிட்டே இருப்பாரு. விராட் கோலி பற்றி பேசினார். இப்போ பாருங்க விராட் கோலியோட கை சேர்த்துட்டாரு. அது மாதிரி தலைவருங்கிட்ட வந்து தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் பேசுறது பேசட்டும். அவரு கடைசியில ஜெயிக்கிறது தலை தான். சரி, அப்போ எப்படி இருந்தாலும் இப்போ தோனி அவர்களுக்கும் கம்பீர் அவர்களுக்கும் ஒரு ஹேண்ட் ஷேக் சீன்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் நடக்கும். கட்டாயம் நடக்கும். சரி, ஓகே. நீங்க இந்த மேட்ச் எந்த மாதிரி ஒரு மேட்சா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? நிஜமா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். வருண் சக்கரவர்த்தி விளையாடுறப்பல கல்கட்டால நம்ம பையன் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவோம். ஸ்போர்ட்டை பார்க்கலாம். பட் டெஃபினட்டா சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% சிஎஸ்கே டாமினேஷன் தான். கண்டிப்பா 100%. இதுக்கு வேண்டிய 1 டே டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். காலையில தான் வந்திருக்கிறோம். மேட்ச் பார்த்து முடிச்சிட்டு நாளைக்கு காலையில மேட்ச் பார்க்கறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கோம். ஒரு டைவர்ட் மேட்சா இருக்கு. தோனியோட டைப். இந்த தோனி பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரத்துல வந்திருக்கிறோம். டிராவல் பண்ணி நாளைக்கு மார்னிங் ஃளைட். நாளைக்கு காலை 4 மணிக்கு ஃளைட். கிளம்ப வேண்டியது. மேட்ச் முடிஞ்சு அப்படியே கிளம்ப வேண்டியது. அவ்வளவுதான். இந்த அளவு டைவர்ட் மேட்சா இருக்கீங்க. எதனால அவ்வளவு கிரேஸ் அவருக்கு? அது ஒரு கரிஷ்மா. அது வந்து நம்மள ஈர்க்குது. அவரோட விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா. இன்னொரு விஷயம் தோனி அவர்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகிற விஷயம் சிம்பிளிசிட்டி அண்ட் ஃபோக்கஸ். மாஸ்டர் மைண்ட். ஆமா, மாஸ்டர் மைண்ட். சிஎஸ்கே கிரிக்கெட் அந்த தோனி அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு மாதிரி தெரியுது. கண்டிப்பா. நார்மலா பார்க்க போனா கம்பீர் அவருக்கும் தோனி அவருக்கும் ஆன் ஃபீல்ட் ரைவல்ரி எப்பவுமே நல்லா இருக்கும். தோனிக்கு அவர் இருக்கிற ஃபீல்டு செட் அந்த மாதிரி. இன்னைக்கு அதை எப்படி எதிர்பார்க்க? இந்த டைம் வந்து இவ்வளவு டைம் நம்ம பார்த்தது வேற. இன்னைக்கு நம்ம பார்க்கறது டிஃபரெண்டாவே கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா டிஃபரெண்டாவே இருக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? மாஸ் மேட்சா இருக்கணும். நம்ம சூப்பரா வின் பண்ணணும். அவ்வளவுதான் தோனிக்காக. எத்தனை மேட்ச்க்கு எதிர்பார்ப்பா இருக்கீங்க நீங்க? தோனி வரணும், அது போதும். ஆமா, லாஸ்ட் டைம் ஜெயபாக்கல 2 மேட்ச்லயே அவர் வரல. ஆமா, டாடி வந்தா நல்லா இருக்கும். கேகேஆர் வேற கொஞ்சம் நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. அது ஜெயிச்சிரும். நம்ம ஹோம் கிரவுண்ட் தானே. எங்க லாஸ்ட்க்கு அப்புறம் அன்புடன் வந்திருக்காங்க. நம்மளே ஒரு பெரிய பூஸ்ட் தான் உங்களுக்கு. கண்டிப்பா விக்டரி நமக்கு தான். விஷ்வம் துபே பெருசா பேட்டிங் இன்னும் யாரும் ஷைன் ஆன மாதிரி தெரியல. என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் பொறுமையா ஆடலாம்னு நினைக்கிறேன். அவரு எடுத்தோன்னே அடிக்கணும், அப்படி கொஞ்சம் பொறுமையா ஆடினா பரவாயில்ல. ஆமா, ருத்துராஜ் கொஞ்சம் ஆடணும்.
கேப்டன்சி ஆனதுக்கப்புறம் அதை ஆடுறது இல்லை. 4 மேட்ச் பேருக்கு செட் ஆயிருவாங்க. அதுதான் செட் ஆயிருவாங்க. ப்ராக்டிஸ் ஆயிரும். மெயினா கம்பீருக்கு தோனிக்கு அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. ஆன் ஃபீல்ட் ரைவல்ரி இருக்கும் அது எப்படி நினைக்கிறீங்க? தோனி கேப்டன் கூல் தான். அதெல்லாம் பெருசா எடுத்து கண்டிக்க மாட்டாரு. அவர் கேம் விக்டரி கப்பு அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு சிஎஸ்கே கேகேஆர் பார்க்கும் ஒரு அன்டோல்டு ரைவல்ரி கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் எப்பவுமே இருக்கும். ஆமா ஆமா ஸோ எந்த அளவு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க ப்ரோ. தோனிக்காக வந்திருக்கோம் ப்ரோ. பார்ப்போம் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஹோம் கேம் வேற. லாஸ்ட் 2 மேட்ச் வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்க. இந்த மேட்ச் நல்லா பண்ணுவாங்க கண்டிப்பா நம்பிக்கை. அதாவது மெயினா கேகேஆர் லாஸ்ட் டைமும் சென்னையில் நடக்கும் நம்மள டாமினேட் பண்ணாங்க. ஆமா, ஸ்பின் வச்சு இந்த தடவை எப்படி பண்ண போறாங்க? நம்மகிட்டே ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த தடவை லாஸ்ட் 2 கேம்ஸ் நம்ம தோத்துறதுனால கண்டிப்பா அந்த தடவை ஒரு ஃபயர் மேட்சா தான் இருக்கும் ஹோம் கிரவுண்டுனால. நீங்க ரொம்ப அவையா இருக்கீங்க. நீங்க எந்த பிளேயர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்ல எனக்கு கிரிக்கெட் பத்தி ஜீரோ நாலேஜ். இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, ஒரு கம்பெனி கொடுக்க வந்திருக்கேன். கூட வந்திருக்கீங்க. ஆமா. சோ ஆனா நீங்க 2 பேருமே ஹாட்டா கிரிக்கெட் பார்க்க. ஆமா. கௌதம் கம்பீர் பொறுத்த வரைக்கும் தோனி அவருக்கு அது உங்க பெரிய ஒரு இருக்கு, ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம்? அந்த மாதிரி சட்டத்துல கண்டிப்பா அது நம்ம போன லாஸ்ட் டைமே வந்து கோலிக்கும் கேம்பியருக்கும் அந்த மாதிரி ஒரு இது போகும் தான் சொன்னாங்க. பட் ஆனா அவங்க 2 பேருமே தான் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இவங்களுக்குள்ள அது ஒரு இதற்கு எப்பவுமே கேம்பியர் வந்து டோனியை வந்து ஒரு கமெண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. ஸோ அதுக்கு பதிலடியாக தான் இருக்கும் கண்டிப்பா அந்த மேட்ச். அந்த அளவு மேட்ச் எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப நிறைய நிறைய எதிர்பார்க்குறோம். எப்படி சொல்றது அதை? அந்த அளவு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா. எதனால இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்? சென்னைனாலே ஒரு எக்ஸைட்டிங் தான். அதுக்காக. ஆமா கண்டிப்பா. ஏன்னா பார்க்கும்போது கேகேஆர் வந்து லாஸ்ட் இயர் இங்க டாமினன்ட்டா விளையாடி நம்ம ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த தடவை மேட்ச் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எப்படி சொல்றது? இன்னைக்கு அடிப்போம். கண்டிப்பா அடிப்போம். சென்னை ஜெயிக்க வேண்டியது. இன்னைக்கு சென்னையில தோனி கண்டிப்பா பேட்டிங் இறங்குவாப்புல, அடிப்பாப்புல. ரொம்ப போன லாஸ்ட் டைம் கூட பார்க்கல. இந்த முறை கண்டிப்பா நாங்க பார்க்கணும். ஓ, இதுக்கு முன்னாடி மேட்ச் நீங்க வந்திருந்தீங்க? இல்ல வந்து போயிட்டேன், வரல, டிக்கெட் கிடைக்கல. ஆனா டிவில பார்க்கும்போது மேட்ச் இறங்கல இல்ல சென்னையில. அது ஒரு வருத்தம். ஆமா, சென்னையில ஒரு பேட்டிங் இறங்கவே இல்லை. அதனால இன்னைக்கு இறங்கிடுவாரு கண்டிப்பா. மெயினா கம்பீருக்கும் தோனி அவர்களுக்கும் ஒரு ஆன் ஃபீல்ட் ரைவல்ரி பார்க்க முடியும். கேகேஆர் வந்து நம்மள ஐபிஎல்ல முடிச்சாங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃபீல்டு செட்ல வைப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்பீருக்கும் தோனிக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆல்வேஸ் சிஎஸ்கே தான். தலை தான் இன்னைக்கு எல்லாமே வருது. ஆமா, தலை தோனிக்கு பெரிய விசில் போடுங்க. அது கண்டிப்பா ஜெயிச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஃபோர்ட்ரஸ் இது வரைக்கும் இந்த சீசன்ல சேப்பாக்க தோத்தது இல்லை ப்ரோ. அண்ட் தோத்தாலும் பரவாயில்ல. மெயினா எக்ஸ்பெக்டேஷன் என்ன வந்தா தோனியை பார்த்துட்டு ஒரு 2-3 பால் ஆடினா கூட சந்தோஷமா பார்த்துட்டு போயிடலாம். அதான் ப்ரோ. சொல்ல போனா சிஎஸ்கே கூட லாஸ்ட் இயர் வந்து கேகேஆர் இங்க ஆடும்போதுமே வந்து கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அவங்களுக்கும் நமக்கு எப்பவுமே ஒரு அன்டோல்டு ரைவல்ரி இருக்கும். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, ஆக்சுவலா லைக் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிச்சு இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ மேபி கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா லைக் நமக்கு அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணுவாங்கன்னா தூபே நல்லா ஆடுவார். அண்ட் பவுலிங் மட்டும் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் வீக்கு. பட் தோனி அவர் பிளான் பண்ணி கரெக்டாக விக்கெட் எடுத்துருவாரு. ஆனால் ருத்ராஜ் கேப்டன்ங்கிறத நம்ம இந்த இடத்துல மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் கேப்டனாலுமே லைக் ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் கூட கொடுக்க மாட்டாரு. டிரான்சிஷனிங் தானே அப்புறம் நடந்துட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன்சி மாதிரி கிடையாது. ருத்ராஜுமே சேஞ்சஸ் நிறைய டாக்டிக்கலாக சேஞ்ச் பண்றாங்க. ஒரு சில இடத்துல கிளிக் ஆகாதனால மேபி கொஞ்சம் மேட்ச் அந்த சைடு போக வாய்ப்பு இருக்கு. பட் கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். பார்க்கும்போது சிவம் டூபே தவிர பெருசா யாருமே ஒரு ப்ராப்பரா தெரியல, ஃபேஸ் பண்ணல. அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா என்னன்னா ரச்சின் ரவீந்திரா நல்லா தான் பண்ணாரு. அவருக்கு ஒரு வீக்னஸ், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வீக்னஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த வீக்னஸ் மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டு அவரும் நல்லா இருக்கும். அந்த ருத்ராஜ் கைக்வாட் செல்ஃப் டவுட் இருக்கு கொஞ்சம். ஏன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் கொஞ்சம் இன்ஜுரிங்கிறதுனால திரும்பி வந்ததுனால அவருக்கு கொஞ்சம் செல்ஃப் டவுட் இருக்கு. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடினாரு. அந்த ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் ஆடினாருன்னா அவருமே நல்லா இருந்தாரு. ரஹானேக்கும் கொஞ்சம் வரும் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தானே சீசன் ஸ்டார்ட் தானே, லாங் சீசன் இருக்கும்போது. ஸோ கண்டிப்பாக வருவாங்க. தேங்க்ஸ்.